வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய குழந்தைகளுக்கு மற்றவங்கள மதிக்க எப்படி கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் உறவுகளே. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது நம்மளுடைய காலங்கள் எல்லாம் நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு கொண்டு ஒரு செம்பு தண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்கள வாங்க அப்படின்னு சொல்லி அந்த உறவு முறையை சொல்லி கூப்பிடுவோம். அப்படி தான் நம்மளுடைய பேரண்ட்ஸ் நம்மளை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து எவ்வளவு தான் வளர்த்தாலுமே குழந்தைங்க யாராவது வீட்டுக்கு வந்தால் வாங்க சித்தப்பா, வாங்க பெரியப்பா அப்படிங்கிற அந்த பழக்கத்தை சுத்தமாக அவாய்ட் பண்ணுறாங்கங்க. உண்மையிலே சொல்கிறேன், உறவுகளுக்கு மரியாதையும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் குறிப்பாக சொல்கிறேங்க. ஏன்னா உறவுகள் இருந்தால் மட்டும்தான் நம்ம நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லாட்டியும் சரி, நம்மளை தூக்கி போட 4 உறவுகள் வேணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையின் கடைசி காலம். அதனால் எப்பயுமே உறவுகள் வேணும் அப்படிங்கிறத நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளருங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக எடுத்துக்கோங்க, சட்டசபையிலேயே நமக்கு பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ அவர் ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதவியில் இருக்கும்போது அவருக்கு மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம எம்எல்ஏ சொல்லி கொடுத்துருக்காரு. அதாவது நம்ம முன்னாள் முதலமைச்சர் கலைஞருடைய பேரை முதலமைச்சர்னு சொல்லாமல் சொன்னாங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதுக்கு நம்ம முதலமைச்சரும் மன்னிப்பு கேட்டார். உண்மையிலே மன்னிப்பு கேட்ட அந்த மனிதர் பெருமனிதர் அப்படின்னு சொல்லலாங்க. அதுக்கு முக்கியமாக மாற்று கருத்தா நம்ம எம்எல்ஏ அவர் என்ன சொன்னார், ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறவர் வரும்போது அவருக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும். ஆனால் நம்ம முன்னாள் துணை முதலமைச்சர் எந்திரிக்கவே இல்லை, உட்காந்தே இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே அவர் கற்றுக்கிட்ட பக்குவம் அவ்வளோதானோ என்னவோ. இவ்வளோ பெரிய உயர் பதவியில் இருக்கிறவங்களே ஒரு சில நேரங்களில் தவறு பண்ணுறாங்க, மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத மறந்துடுறாங்க. நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளருங்க. நல்லவங்களோ கெட்டவங்களோ, வசதியாக இருக்கிறவங்களோ வசதி இல்லாதவங்களோ, கஷ்டப்படுறவங்களோ பிச்சை எடுக்க வரவங்களோ யாராக இருந்தாலும் சரி, அவங்கள வாங்க என்ன வேணும் அப்படிங்கிறத வரவேற்று உபசரிக்கிற ஒரு பழக்கத்தை கற்றுக் கொடுங்க. ஏன்னா நம்ம தமிழர் பண்பாடை உபசரிக்கிற தமிழர் பண்பாடுங்க. அதை இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் பிள்ளைகளும் மறந்துடுறாங்க. கண்டிப்பாக நானும் என் குழந்தைக்கு கற்றுக் கொடுக்குறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள்.